parents of the dancers to honor Manimegalai ma'am. With the same passion and dedication. அனைவருக்கும் வணக்கம். இசையால், பாட்டால், நடனத்தால் மெய்மறந்து இருக்கும் இந்த அரங்கில் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. உங்களை போல நானும் மெய்மறந்து ரசித்திருந்தேன். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நிகழ்விற்கு என்னை எங்கள் இருவரையும் சிறப்பு விருந்தினராக அழைத்த திருமதி அம்பிலி ராஜ்குமார் அவர்களுக்கு முதலில் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தைகளை இவ்வளவு தூரம் ஊக்குவித்து இந்த அளவிற்கு நீங்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்ததுதான் ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் படிப்பு படிப்பு என்று நான் ஒரு ஆசிரியை, படிப்பு படிப்பு என்று ஹோம்ஒர்க் எழுதுறது இப்படியே தான் நம்ம போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த அளவிற்கு இந்த கலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் பள்ளியில் தேவாஞ்சலி கலாலயா அந்த பள்ளியில் சேர்த்து இந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு வந்தது பெற்றோர்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் நான் எழுதி வச்சிருந்தேன், அவங்க எல்லாரையும் நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப அருமையா தேவாஞ்சலி கலாலயா சலங்கை பூஜையில இல்லையா திருமிகு அம்பிலி ராஜ்குமார் அவங்க 2 மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்கேயும் போகக்கூடாது மேடம், எங்க குழந்தைகளை வந்து நீங்க வாழ்த்தணும் அப்படின்னு. அதை மனசுல வச்சுட்டே இருந்துட்டு என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் வந்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மனசுக்குள்ள. அவ்வளவு ஒரு டிவோட்டட் டீச்சர் அவங்க, அவ்வளவு அருமை. அவர்கள் சின்ன வயசுல இருந்தே நடனத்தில் ஆர்வம் இருந்து அவர்கள் படித்தது பட்டம் பெற்றதெல்லாம் வேறு. அதில் பரதநாட்டியத்திலும் பட்டம் பெற்று இன்று வோக்கல் கர்நாடிக் மியூசிக் கூட கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது, நமக்கெல்லாம் எல்லா நடன கத்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்பிலி ராஜ்குமார் அவர்கள். மிக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தான் கற்ற கலை நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம மட்டும் கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு இல்லாமல்
அதை இத்தனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து இத்தனை பெற்றோர்களை மகிழ்வித்து இருக்கிறார்கள். ஓசூரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான நிகழ்ச்சி. இன்னும் இவங்க ஆடெல்லாம் கொடுக்கலையாம், என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, எதுலையுமே அதெல்லாம் கொடுத்தா எங்கேயோ போயிடுவோம் நம்ம. அதெல்லாம் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். சும்மா சாதாரணமா நடந்த இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு விமர்சையா இருக்கிறப்போ ஒசூரின் பெருமையை உலக அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைக்கிறேன். அவங்க பேரெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். சிறப்பு விருந்தினர் திருமிகு பகவதி சிரீஷ், அவங்களும் ஒரு டான்ஸ் டீச்சர், MS தோனி குளோபல் ஸ்கூல்ல இருக்கிறாங்க. அவங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நட்டுவாங்கம் ஐயா அருமையாக செய்தார்கள். அம்பிலி பாடகர் திருமதி அஞ்சனா விஜயகுமார், நிறைய உங்களை பத்தி பிள்ளைங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். மிருதங்கம் விக்னேஷ்குமார், ரொம்ப சிறப்பு. ஃப்ளூட் துஷார் கேபத் பெங்களூர், அருமையா வாசிச்சிங்க தம்பி. காஸ்டியூம் டிசைனர் ஹரிதாஸ் பாலக்காடு, ஒப்பனையாளர் ராமச்சந்திரன். அந்த குழந்தைங்களை பார்க்குறப்பவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்புறம் இன்னொன்று நான் ஒன்று சொல்லணும், வீட்டில் 1008 பிரச்சனைகள் நமக்கு இருக்கு இல்லையா? யாராவது எந்த பிரச்சனையாவது இப்ப நினைச்சீங்களா? இந்த நிமிஷத்துல யாராவது நினைச்சீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம், கை தூக்குங்க. டீச்சர் மாதிரியே கேட்கிறேன், யாருமே நினைக்கல. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தோம் நம்ம இல்லையா? நம்ம மனசுல எந்த இதுவுமே இல்லாம இந்த குழந்தைகள் நடனத்தை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்கு. அடுத்து ஓமாருதி ஸ்டுடியோ, அந்த தொகுப்பாளர்கள் குட்டீஸ் காவியா ஹாசினி, சாய் ஹரிணிகா, அருமையா 2 பேரும் ரொம்ப ரொம்ப அழகா கேஷுவலா அவங்க பண்ணாங்க. அவங்களெல்லாம் நான் உண்மையிலே ரொம்ப பாராட்டுறேன். கைத்தட்டி இவர்கள் அனைவரையும் நாம் பாராட்டி வாழ்த்த வேண்டும். அதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான டுடேஸ் ஹீரோயின்ஸ் இவங்கெல்லாம் இல்லையா? இசையை தன்னுடைய நடன அசைவால் நம்மை எல்லாம் மயக்கி மிக அருமையாக அந்த ஆசிரியர் எப்படி அதை நடுவில் நான் சொல்லணும். அவங்க ஆடிக்கிட்டு இருக்கிறப்பவே இவங்க முகத்தை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? ஈன்ற பொழுதின் பெரிதுக்கம், உங்களை திரும்பி பார்க்க எனக்கு முடியல, இங்க முன்னாடி உட்கார்ந்து இருந்ததால. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை அப்படின்னு நமக்கு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி கற்பித்த பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மாணவிகளைங்கிற மாதிரி அவ்வளவு பெருமையா பெருமிதத்தோட அவங்க சிரிச்சிட்டு இருந்ததை நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட அருமையான இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டான்சர்ஸ் ஆர் அத்லெட்ஸ் சென்ட் பை காட் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருப்பார். அத்லெட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இவங்க தான் அத்லெட்ஸ்னு காட் அனுப்பி இருக்கிறாராம். கடவுள் அனுப்பிய அத்லெட்ஸ்லாம் இந்த டான்சர்ஸ் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப அருமையா. அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி இல்லையா? அவர் எப்படி அப்ப அந்த இசையை அந்த நடனத்தை ரசிச்சதால் தான் இவ்வளவு தூரம் அவரால் சொல்ல முடிஞ்சதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் டான்ஸ் டிமாண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்குது, டிசிப்ளின் அண்ட் பேஷன். அந்த டிசிப்ளினை இங்க பார்த்தோம், பேஷன் இங்க பார்த்தோம், அந்த ஸ்ட்ரென்த் இங்க பார்த்தோம். இது அனைத்தையுமே மிக அருமையாக இந்த குழந்தைகள் செய்தார்கள். டான்ஸ் இந்த அரிய கலையை நம் கண்முன்னே காட்டுவது ரொம்ப சாதாரணம், ரொம்ப வெறும் எளிமையானது, ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு யாரும் நினைச்சிட முடியாது. மிக மிக சிரமப்பட்டு பயிற்சி எடுத்து அந்த ஆசிரியர் அவ்வளவு அவருடைய ஒரு முக்கியத்துவத்தை அந்த நடனத்திற்கு கொடுத்ததால் தான் இப்படி ஒரு சிறப்பான ஒரு சலங்கை பூஜை இங்கு நடந்திருக்கு. அப்புறம் நடனம்ங்கிறது ஒரு அமைதியான கவிதை. நான் ஒரு கவிஞர், இதை நான் படிக்கிறப்ப எனக்கே அவ்வளவு ஒரு இதா இருந்துச்சு. நடனம் என்பது ஒரு அமைதியான ஒரு கவிதை, அழகான கவிதை அப்படின்னு ஒரு இந்திய பழமொழி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கவிதையை இங்கு அரங்கேற்றி இருக்கிறார்கள் இந்த குழந்தைகள். அந்த உடல் இயக்கத்தின் மூலம் அழகு, மனம், ஆன்மா அனைத்தையுமே அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அருமையான இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்த அம்பிலி ராஜ்குமார் அவர்களுக்கு மிகவும் மிகவும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். இந்த நாட்டு நடனம் என்பது சாதாரணம் இல்லை, ஒரு பாரம்பரியம். ஒரு இந்தியா, நம்ம நாட்டையே எடுத்துக்கலாம், நம்ம நாட்டு பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை. அப்படிப்பட்ட அரிய கலையை இந்த குழந்தைகள் இங்கு நமக்கு முன்னாடி நிகழ்த்தி காட்டி இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு
இந்த குட்டீஸ் தொகுப்பாளர் குட்டீஸ்லாம் சொன்னாங்க இல்லையா, எவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ், எவ்வளவு சாதனைகள், அதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த நடனத்திலும் அவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மீண்டும் நாம் பலத்த கைத்தட்டி நம் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். இன்னும் இந்த குழந்தைகள் மேன்மேலும் இந்த தேவாஞ்சலி கலாலயா மேன்மேலும் உயர்ந்து பல்வேறு சாதனையாளர்களை வெளிக்கொணர வேண்டும். உலக அளவில் இவர்கள் எல்லாம் பெருமை பெற வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மேலும் பல நிகழ்ச்சிகள் இதே போல் நம் ஒசூரில் நடைபெற வேண்டும். இது உலக அளவில் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் வேண்டும். பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம். அருமையா நீங்க மேடையில வந்து ஒரு நிகழ்ச்சியும் எவ்வளவு அழகா அவங்களோட கோஆபரேட் பண்ணி நீங்க பண்ணினீங்க, நான் பார்த்துட்டே இருந்தேன். சிறப்பா இருந்துச்சு. குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஃபியூச்சர்ல பெரிய டான்சர்ஸா நிறைய நீங்க அச்சீவ் பண்ணணும். வித் தி பிளெஸிங்ஸ் ஆஃப் யுவர் டீச்சர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.